செம்பட்டு தூய அமல அன்னை ஆலயத்தில் அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்த திருவிழா திருப்பலியும் மே மாதமான அன்னை மரியாளின் வணக்க மாத நிறைவு திருப்பலியும் மிகச் சிறப்பாக செம்பட்டில் இருக்கின்ற ஆரோக்கிய மாதா கெபியில் நடைபெற்றது. பலரும் அதில் பங்கு பெற்று அன்னையின் பரிந்துரையின் வழியாக ஆசி பெற்று சென்றார்கள். விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தையும் பங்கு பேரவை உறுப்பினர்களும் இளைஞர்களும் பீடச் சிறார்களும் அருள் சகோதரியும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். திருப்பலியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. மிக அருமையான அறுசு உணவுகளை உண்டு மகிழ்ந்து பகிர்ந்து சகோதர சமத்துவ உறவை வெளிப்படுத்தி அனைவரும் இறைவனின் ஆசிரை பெற்ற நிறைவோடு தங்கள் இல்லம் திரும்பினர். அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்தனர். அன்னை மரியாள் வழியாக இறைவன் உலகுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து தம் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து தங்களுக்கும் தம் குடும்பத்துக்கும் இறைவனின் ஆசி வேண்டி அன்னை மரியாளின் பரிந்துரையை வேண்டி அனைவரும் திருப்பலியிலும் பக்தியோடு பங்கேற்று இறை ஆசிரை பெற்று சென்றார்கள் என்பது சிறப்பு. அன்னை மரியாளை போற்றுவோம், இறைவனை ஆராதிப்போம், இறைமகன் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். ஆவே மரியா. பிரைஸ் தி லார்ட். போன்று சேருமிடம் ஆலயம், உறவு வளரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேருமிடம் ஆலயம், உணவு வேண்டிட உயர்வு அடைவிட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம், ஆலயம் உறவு மலர் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். வீட்டை காத்திரும் மாந்தர் வாழிடம் ஆலயம், ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழுமாய் தடை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் தந்தை மகன் தூயாமையாய் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையாய் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, புனித கன்னிமரியாள் எலிசபெத்தை சந்தித்த விழாவை இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. மே மாதம் அன்னை மரியாளுக்குரிய மாதம், அது வணக்க மாதம் என்று எல்லோரும் கொண்டாடக்கூடிய நாட்கள். பங்கிலும் பல கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் ஒவ்வொரு நாளும்
அன்னைக்கு வணக்கமாக பல்வேறு திரு நிகழ்வுகளும் வழிபாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே பல்வேறு ஆலயங்களில் பெருவிழாவும் விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாம் இறைவனின் அருளை பெறுவதற்கான நல்ல ஆசீர்வாதமான நாட்கள் என்பதை உணர்ந்துதான் திரு அவை இப்படிப்பட்ட வழிபாடுகளை கொண்டாடவும் நம்மை அழைக்கின்றது. ஆக நாமும் அந்த முயற்சியிலே இந்த நாளிலே ஒன்றாய் கூடியிருக்கிறோம். மழை பெய்கிறது. பெய்தது ஒரு வாரமாக மழை இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று மழை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நீங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதனால சனிக்கிழமை பூசை. சனிக்கிழமை எப்போது எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 4 பேர் இல்லை 10 பேர். ஆனால் இன்னைக்கு 100 பேர் சொன்னோடனே ஆண்டவனே ஆசீர்வாதம், மகிழ்ந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனால நான் ஏற்றுக்கொண்டேன். நல்ல ஒரு கடின உழைப்பை போட்டு நல்லா செய்தோம். பரவாயில்ல, சந்தோஷம். நமக்கு மழை பெய்கிறது, நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், அது போதும். ஆக அன்னை மரியாளை அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தோடு உள்ள மகிழ்ந்து இறைவனை வாழ்த்தி நாமும் இந்த பணியை ஒப்பு கொடுத்து நம்முடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இந்த நாளிலே மாத்தூர் விவேகானந்த நகர் டெனிஸ் அண்ட் சாண்ட்ரோ குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் கேம்பியன் பள்ளியில் ஜார்ஜ் அவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டியும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடலில் உள்ள சுகம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற அற்புதராஜ் எனும் அன்பு சகோதரர் உடல் உள்ள சுகம் பெற வேண்டி, விரைவில் குணம் பெற வேண்டி, இறைவனின் ஆசீர் வேண்டி திருமதி சுதா குடும்பத்தினர் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ராஜ புஷ்பநாதன் குடும்பத்தினரும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டியும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டியும் இப்பொழுது சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டியும் நல்ல எதிர்கால வாழ்வை பெற்று பிள்ளைகள் நலமோடு வளமோடு வாழ இறைவனை வேண்டி இத்திருப்பலி வேண்டுதல் பலியாகவும் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கொண்டு சாமா கார்டன் சேவியர் அனிதா குடும்பத்தினர் இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவள்ளுவப்பட்டி சகாய லட்சுமி குடும்பத்தினரும் அவர்கள் குடும்பத்தில் இருந்த திவ்யநாதன், மைக்கேல், மரிய புஷ்பம், தனபாக்கியம், கனகவெள்ளி இவர்களின் ஆன்மா இறைவனை நித்திகளை பற்றி பெற இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவள்ளுவப்பட்டி மோட்சமேரி குடும்பத்தினர் பேரு பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இறைவன் இருவதை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவள்ளுவப்பட்டி குழந்தை சாமி, குழந்தை திரைஸ் இவர்களின் குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தினருக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம் வேண்டியும் அவர்கள் நல்ல முறையில் வாழவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். வாலாடி ஆசீர்வாதம் மலர் குடும்பத்தினர் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மேலும் தங்களது குடும்பத்தில் மதித்த நிர்மல் ஜோசப் சேவியர், ஹெலன், செந்தில், மைக்கேல், சலேந்து மேரி, அருளானந்தம், மதலையம்மாள், செல்வத்தம்மாள், அற்புதம், தேவசகாயம் ஆகியோர் நித்திய இழைப்பாற்றி பெற வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மொராய் சிட்டி லாசர் குடும்பத்தினர் இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற இந்த எல்லா குடும்பங்களோடு இணைந்து நாமும் இப்பலியில் இணைவோம். இறைவனின் ஆசிரை அன்னை மரியாதை பரிந்துரை ஜெபத்தோடு பெற்று வாழ இத்திருப்பலிகள் மன்றாடுவோம். தூய முறை நிகழ்வுகளை இறைவனுக்கு உகந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவதற்கு நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் உடம்பில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த அவன் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனை மாற்றியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னி மரியாம் எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உமை என்று போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வார்த்தை 14 வரை.
சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அழைப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர், உன் வயிற்றில் வளர்ந்த குழந்தையும் ஆசை பெற்றது. என் ஆண்டவராகிய தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை வேறு வகையால் துளிற்று. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது. மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் கோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உணர்த்துகின்றார். கசிப்போரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளுடன் இன்றைய முதல் வாசகம் செப்பானியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த வாசகத்தின் ஒரு பகுதி இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் மிக ஆழமான புரிதலையும் அர்த்தத்தையும் பொருளையும் நமக்கு கொடுக்கிறது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அருமையான வார்த்தை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். நாம் அப்படியே விசுவசித்து அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உடனிருக்கும் கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே உணர்ந்து நம் வாழ்க்கையை அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ்வதில் தான் நம் வாழ்க்கையின் அர்த்தமே பொருளே இருக்கிறது. அதே வார்த்தை தான் கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றிய போது சொன்னார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னார். அந்த ஆண்டவரின் உடல் இருப்பை எடுத்து சொன்னார் கபிரியேல் வானதூதர். ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி அந்த மீட்பு செய்தியை சொன்ன பொழுதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த 2வது பகுதி அன்னை மரியாள் புகழ்ச்சி பாடல். அன்னை மரியாளினுடைய புகழ்ச்சி பாடல். என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. அருமையான பாடல், வெற்றி பாடல், புகழ்ச்சியின் பாடல். ஆக ஆண்டவர் உம்முடனே, அப்ப அந்த உடன் இருக்கும் ஆண்டவனை உணர்ந்தவளாய் அன்னை மரியாள் பாடிய புகழ்ச்சி பாடல் தான் அது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது பகுதி. இன்றைய முதல் வாசகத்தில் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தொடர்ந்து வரும்போது உன் கடவுளாக ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவர் யார்?
உன் நடுவில் இருக்கும் கடவுள் யார் என்று 6 வார்த்தைகள் சொல்லுகிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய 6 வார்த்தைகள். மாவீரர். யார் அவர்? கடவுள் மாவீரர். உன் நடுவில் இருக்கும் கடவுள் மாவீரர் என்று சொல்லுகிறது. இரண்டாவதாக, உன் நடுவில் இருக்கும் கடவுள் உனக்கு மீட்பு அளிப்பவர். மூன்றாவதாக, உன் நடுவில் இருக்கும் கடவுள் உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார். உன் நடுவில் இருக்கும் ஆண்டவர் தன் அன்பினால், அவருடைய அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன் நடுவில் இருக்கும் ஆண்டவர் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது விழா கோலம், ஒரு திருவிழா காலம் என்று சொல்லுகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அப்படிப்பட்ட இந்த விழா கோலத்தில் தான் இருக்கிறோம். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த விழா, ஒரு அற்புதமான விழா, சந்திப்பின் விழா, பகிர்வின் விழா, ஒருவரை ஒருவர் அக்கறையோடு பார்க்கின்ற விழா, ஒருவரின் தேவை அறிந்து ஒருவர் உதவி செய்கின்ற விழா, ஒருவரின் பெருமையை பாராட்டாமல் தாழ்ந்து போய் ஒருவருக்கு உதவி எத்தனையோ விதத்தில் அதை சொல்லலாம் இந்த விழாவை. ஆக இது ஒரு விழா காலம், இது ஒரு விழா கோலம். இயேசுவின் பிரியமான சகோதரரே, ஏனென்றால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். ஒன்று, அவர் மாவீரர், அவர் மீட்பு அளிப்பவர், அவர் உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுகிறார், அவர் தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிக்கிறார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுகிறார். உன் நடுவில் இருக்கும் கடவுள் யார் என்பதையும் மிக தெளிவாக செப்பானியா இறைவாக்கினர் மிக தெளிவாக சொல்கிறார். ஆக அப்படி நம்மோடு வாழும் கடவுளை நாம் அப்படித்தான் அன்னை மரியாள் உணர்ந்தார். அதனால் அவள் அந்த புகழ்ச்சி பாடலை பாடினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக நாமும் அப்படி உடன் இருக்கின்ற கடவுளை உணர்ந்தோம் என்று சொன்னால், உடன் இருக்கும் கடவுளை உணர்ந்து வாழ முடியும் என்று சொன்னால், வாழ்கிறோம் என்று சொன்னால், அவரை அன்பு கட்டளைகளின் படியில் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால், நாமும் மகிழ்ந்துதான் இருக்க முடியும். நம் வாழ்வில் மகிழ்ச்சி தான் நிறைந்திருக்கும். அங்கே வெட்கி குனிந்து தலை குனிந்து நிற்கவோ, சோகத்தில் இருக்கவோ, துன்பத்தில் தூண்டு போகவோ வழியே இல்லை. ஏனென்றால் உடன் இருக்கின்ற கடவுள் மீட்பு அளிப்பவராய், நம்மை குறித்து களி கூறுபவராய், நமக்கு புத்துயிர் அளிப்பவராய், நம்மை நினைத்து ஆடி பாடி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டாடுபவராய் நம்முள் இருக்கிறாரே. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்பானிய இறைவாக்கினர் நம்மள் இருக்கின்ற கடவுளை அறிய, அந்த கடவுளின் வாழ்க்கையில நாமும் ஒருவராகிட, அதனால் நம் வாழ்வும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசியின் 2வது பகுதி அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடல். ஆனால் முதல் பகுதி மிக தெளிவானது. அங்கே எலிசபெத் அம்மாளும் 5 வார்த்தைகளை சொல்லுகிறார். எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளை குறித்து 5 வார்த்தைகளில் சொல்லுகிறாங்க அழகாக. ஒன்று பாருங்க, என்ன? பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்லுகின்றார். அவர்கள் சந்திக்கும் பொழுது அங்கே நடைபெறக்கூடிய வார்த்தை பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் அவர்களுக்கிடையே. ஆக எலிசபெத் அம்மாள் அப்படியே ஆண்டவனின் அருளால் நிரம்பி அவள் சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனையும் அன்னை மரியாளை குறித்து 5 வார்த்தைகள் பாருங்க. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர். 2வது, உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. 3வது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? 4வது, உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. 5வது, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றோர். ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதில் இருக்கின்ற அர்த்தமும் பொருளும் எவ்வளவு மிகப்பெரியது, ஆழமானது. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, வானதூதருடைய மீட்பு செய்தியை பெற்ற அன்னை மரியாள் அதை நம்புவதற்கு தயங்குகிறாள்.
அதை நம்புவதற்கு தயங்குகிறார். அவள் கேள்வி எழுப்புகிறார். இது எப்படி நிகழும் என்று கேள்வி கேட்கிறார். அது அப்படி கேள்வி கேட்ட அன்னை மரியாளுக்கு வானதூதர் சொன்ன பதில் என்ன? வானதூதர் சொன்ன பதில் என்ன? நோ, கருவுற இயலாது என்று சொன்ன உங்களுடைய உறவினரும் கருவுற்று இருக்கிறார், போய் பார் என்று சொன்ன அந்த ஒரு அடையாளம் தான். அது அன்னை மரியாள் இறைவனின் வார்த்தையை ஏற்று நம்புவதற்கு அவருக்கும் சாட்சியம் தேவைப்படுகிறது. அது இது எப்படி நிகழும், நான் கணவனை அறியவில்லை என்று சொல்லும் பொழுது வயது முதிர்ந்தவர்கள் சொன்ன உம்முடைய உறவினர் எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறார், அவளுக்கு 6 மாதம் என்று சொல்லும் பொழுது தான் அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? அங்கே நற்செய்தியாளர் மிக தெளிவாக சொல்லுகிறார், யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு என்ன எப்படி சென்றார்? விரைந்து சென்றார், ஓடினார். அது இறைவன் சொன்னது நமக்கு தெரியும். எலிசபெத் யார் என்று தெரியும், கருவுற முடியாமல் இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் கருவுற்றிருக்காங்க. அங்க நானும் கருவுறுவேன் என்று சொன்னாங்க. அதை நான் பார்த்து மகிழ வேண்டும். ஆக நானும் இறைவன் சொன்னது நகழும் நிகழும் என்னுடைய வாழ்க்கையை என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையில் தான் விரைந்து செல்லுகிறார், ஓடுகிறார். நடக்கல, ஊர்ந்து போகல, ஓடுகிறார், விரைந்து சென்றார் என்று வார்த்தை அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லாடலில் இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆக எலிசபெத்தின் வீட்டை அடைந்த பொழுதுதான், எலிசபெத்தும் அன்னை மரியாளை கண்டுகொண்ட பொழுதுதான் இந்த 5 வாக்கியங்கள், அருமையான வார்த்தைகள். ஆக இதில் தான் நம்ம திருச்சபை பல்வேறு விழாக்களை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் ஆசி பெற்றவள், பெண்களுக்குள் ஆசி பெற்றவள். ஒன்று, உன் வயிற்றில் வளையும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யாராக? அன்னை மரியாளை ஆண்டவனின் தாயாக, இறைவனின் தாயாக உலகுக்கு அறிக்கையிடுகிறார் எலிசபெத். அந்த ஆண்டவரின் தாய் வந்ததால் அவள் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை மகிழ்ச்சி. செப்பானிய இறைவாக்கினர் சொன்னது போல மகிழ்ச்சி, களியாட்டம். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, அதையும் கடந்து அந்த 4 கடந்து 5வதாக சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்ற? 5வதாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எலிசபெத்தமா, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர். ஏன் அதை சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? ஏன் அதை சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? எலிசபெத்துடைய கணவன் நம்பாதனால ஊமையாய் இருக்கிறான். இன்று வரை குழந்தை பிறக்கும் வரை ஊமையாக தான் இருக்கணும்னு சொல்லி. ஆனா நீ கடவுள் சொன்னவை நிகழும் என்று நம்பிய நீ பேரு பெற்ற. நான் நம்பல, என் கணவன் நம்பல, கணவனுக்கு தான் சொல்லப்பட்டது, நம்பல. அதனால அவன் ஆண்டவனின் சாபத்தை பெற்றான், பேச இயலாதவனாக இருக்கிறான், குழந்தை பெற்றெடுத்து வருகிறது. ஆக நீ நம்பினார் என்று அங்கே தனக்கு நிகழ்ந்ததையும் இங்கு நிகழ்ந்ததையும் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரை போற்று மகிழ்கிறார். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆக அன்னை மரியாள் அத்தருணத்தில் தான் ஆசி பெற்றவளாய் ஆண்டவரின் தாய் என்ற நிலையில், அவருடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என்ற நிலையில், ஆண்டவன் சொன்னவை நம்பி இதோ நான் உனது அடிமை என்று சொன்ன அந்த அன்னை மரியாள் புகழ்ந்து பாடுகிறார். புகழ்ச்சி பாடல். என்னார்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, எண்ணி பரம் கடவுளை நினைக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரி, அப்படி அன்னை மரியாளை போல நாமும் இறைவனின் வாழ்வில் எலிசபெத்தை போல இறை ஆற்றலும் இறை வல்லமையும் ஒருங்கி வருவதை செயல்படுவதை வாழ்வில் முழுமையாக கண்டு தரிசித்து அந்த அன்னையை போற்றுவது போல நாமும் தினமும் அந்த அன்னையை நம்முடைய வாழ்க்கையில் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து அந்த அன்னையின் பரிந்துரை சுபத்தை நிறைவாக பெற்று ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று வாழ வேண்டும் என்றுதான் அந்த தாய் விரும்புகிறார். அந்த தாய் பிள்ளைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளைகள் என்ற உரிமையோடு அந்த தாயிடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லா வழக்கத்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சொல்லியுங்கள். ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிதன்பு பணி உமது உடையதாக இருந்தது. அதுபோல நாங்களும் உங்களுக்கு மீட்பின்படி உமது ஆட்சிக்கு உகந்ததாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவனான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சிகள் நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது வாழ்வானதோடு புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடந்துகின்றன. வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சதாவிகளும் ஒன்றுபடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் செய்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுக்கு இரவு விருந்தை அருந்த இயேசு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் நீருங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கு இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர் வாழ்வதரும் அப்பத்தையும் ஏற்படுத்தும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்ட இடமே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவையை நிறைவு பெறச் செய்தவர்களும் ஆண்டவரே, இன்று நாங்கள் திருப்பள்ளியை அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம். டெனிஸ் சாண்ட்ரோ குடும்பத்தினருக்காகவும், அற்புதராஜ் சுதா குடும்பத்தினருக்காகவும், ராஜா புஷ்பநாதன் அவர்களுக்காகவும், சேவியா ஹரிதா குடும்பத்தினருக்காகவும், லட்சுமி குடும்பத்தினருக்காகவும், மோட்சமே குடும்பத்தினருக்காகவும், குழந்தை சாமி குழந்தை தரசு அவர்களுக்காகவும், ஆசீர்வாதம் மலர் குடும்பத்திற்காகவும், மேலும் லாஸ்டர் குடும்பத்திற்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்களுடைய கருத்துக்களையும் ஆசீர்வதித்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்புகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் பெண்கள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் அணிவு கொண்டு உங்கள் திருமுக வழியில் ஏற்றுள்ளோம். நீங்கள் அனைவர் மீண்டும் இறக்கமாயும் கடவுளின் கணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவர்கள் சிறந்தவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வின் பொருட்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதைக்கு மரணம் பெற்றார். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கிடையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிக்கராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுங்கள். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்களுடைய திருத்தூதர்களுக்கு முழுகிறேன். கூட்டி ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்தையும் பாராமல் நாங்கள் மீது கொண்ட விசுவாச நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சபை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், உடனிருக்கும் தேவன், நம்மை குறித்து மகிழ்ந்து களிகூர்ந்து ஆடி பாடி கொண்டாடுகின்ற தேவன், உம்மையும் என்னையும் அழைத்த தேவன். அவர் அழைப்பை ஏற்று இவரது பங்கு கொள்ளும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்துவிடவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவன் என்னை உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார், அருளும் அருளும் பொழிகின்றார். அருளும் அருளும் பொழிகின்றார், என்னை கிறிஸ்துவை வாழ்கின்றார். என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை ஏற்றிடுமே. ஓ நல்ல
என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் கடிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவர்கள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்யாக. எதிர்வாழ் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலைவணங்கி மன்றாடுவோம். புனித மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கருவிலக்கத்துடன் நீக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுள்ளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை நம் ஆண்டவர் இயேசுவை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீராக. இன்று இறைவற்றதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. உடனடியாக தந்தை செய்தியும்